ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. யாரெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டிஸ்? இப்போ நம்மளுக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ்னால் யார்? நம்ம அப்பா, அம்மா, அப்புறம் வந்து சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, மனைவி, தாத்தா, பாட்டி ரிலேட்டிவ்ஸ். அதே மாதிரி கம்பெனிக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா, டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி, டைரக்டர் நம்ம கம்பெனியில் டைரக்டர் அப்பாயின்ட் அவங்க. அப்புறம் வேறு யார் ரிலேட்டிவ்? ஹோல்டிங் கம்பெனிஸ் அண்ட் தி ரிலேட்டிவ்ஸ். இப்போது நான் இதில் மட்டும் ரிலேட்டிவ் இல்லை, நான் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஹோல்டிங்கும் இந்த ரெண்டு இடத்துல டேரக்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்கள்லாம் ரிலேட்டிவ். ஸோ இந்த ரிலேட்டிவ் அப்படின்னா யார்? HUF. அவங்க ஹிந்துவாக இருந்தாலும் ஹிந்து அண்ட் ஃபேமிலியில் அனைவரும் ரிலேட்டிவ். அப்புறம் ஃபாதர், மதர், அவங்களோட பிரதர், அவங்க சிஸ்டர், அப்புறம் அவங்களோட ஸ்பவுஸு, சன்ஸ் ஒய்ஃபு, சன்னு, அப்புறம் சன்னோட ஒய்ஃபு, டாட்டரோட ஹஸ்பண்ட். இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட் ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர், ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர் அண்ட் ஸ்டெப் சன். இதையும் இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஃபேமிலியில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேமிலியில் அது எல்லாம் வந்து ரிலேட்டிவ்னா இந்த ரிலேட்டிவ் ஆஃப் த இண்டிவிஜுவலில் இவங்க எல்லாருமே ரிலேட்டிவ் தான். கீ மேனேஜரல் பர்சன் ஆஃப் த கம்பெனி ஆர் ஹோல்டிங் கம்பெனி அந்த ரிலேட்டிவ்ஸ். கீ மேனேஜர் பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. DMD, CEO, CFO அவங்கெல்லாம். firm and private firm or private company in which firmமாக இருந்தால் ப்ரைவேட் கம்பெனி தான். அதில் எப்படி இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஒரு ஃபேர்ம் வந்து பார்ட்னர் இருக்கலாம். ஸோ அந்த ஃபேர்மோட அனைத்து பார்ட்னர் ஒரு ப்ரைவேட் கம்பெனி கூட நம்ம லிங்க் பண்ணுவோம். பார்ட்னர் ப்ரைவேட் கம்பெனியில் அனைத்து டேரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ரைட் சொல்கிறேன். ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் க்ளோஸ்டு க்ளோ கம்பெனி. இப்போ அதில் டேரக்டர் வேறு ஆளாக இருக்கலாம், ஷேர் ஹோல்டர் வேறு இருக்கலாம். அந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணிக்கலாம், இந்த கம்பெனி டேரக்டரை வச்சு அந்த கம்பெனியில் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேர் ஹோல்டர் கூட நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் தான். பப்ளிக் கம்பெனி which our directors or manager is a private company in which our director or our manager is a director of holds along with the relatives more than 2% of paid up capital. ஒரு பப்ளிக் கம்பெனியில் நம்ம டேரக்டரோ நம்ம மேனேஜரோ அவங்களோட சொந்தக்காரங்களோட சேர்த்து 2% மேலே ஹோல்டிங் வச்சுருந்தா தின்னுமடாப்பன் அந்த பப்ளிக் கம்பெனி கூட நம்ம ரிலேட்டிவாக மாறிடும். அவர் ஹோல்டிங், நம்மளோட ஹோல்டிங்னா 50%, சப்சிடரி 50%, அசோசியேட்னா 20%, அதர் சப்சிடரிஸ் இன் அவர் ஹோல்டிங். இப்போ நம்ம ஹோல்டிங் கம்பெனியில் ஹோல்டிங் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் 50% ஹோல்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனியில் 50%. இப்போ பார்த்தா அது எனக்கு இன்டைரக்ட் அசோசியேட்டாக மாறும். அதை சொல்கிறேன். அவர் இன்வெஸ்டிங் ஆர் வெஞ்சர் கம்பெனி இன் விச் அவர் கம்பெனி இஸ் அசோசியேட்டட். அவர் இன்வெஸ்டிங், நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம அதுக்கு ரிலேட்டிவ். வெஞ்சர் கம்பெனி ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுவோம். சார் நம்ம அந்த பில்டிங் கட்ட போகிறோம், நான் லேபர் கொடுக்க, நீங்கள் மெட்டீரியல் கொடுங்க, அவர் லேண்டு கொடுக்கார், நான் 3 பேரும் சேர்ந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி வித்துடலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ் தான். அவர் பாடி அந்த டீலிங் இருக்கிறவரை அவங்க ரிலேட்டிவ் தான். என்ன நடந்தாலும் ரிலேட்டிவ் ட்ரான்சாக்ஷன் தான். Our body corporate which accumulated to act as a direction of our company. Body corporate which accustomed to act as per the direction of our company. இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்பெனி நம்ம சொல்லதெல்லாம் செய்யும். எப்படி? அதான் பவர், நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த கம்பெனி செய்யும். அப்படி சொல்கிறது செஞ்சாலும் ஹோல்டிங் இல்லை, டைரக்டர் இல்லை, பட் நான் சொன்னதெல்லாம் அந்த கம்பெனி செய்யும். அப்படி வந்தாலும் அது ரிலேட்டிவ் தான். பர்சன் ஆன் ஹூஸ் டைரக்ஷன் அவர் கம்பெனி இஸ் அக்கம்ஸ்டன்ட் டு ஆக்ட். இப்போ நம்ம சொல்லி ஒரு கம்பெனி நடந்தால் ரிலேட்டிவ், இன்னொருத்தர் சொல்லி நம்ம நடந்தாலும் அந்த பாயிண்ட்டும் ரிலேட்டிவ். இதுதான் ரிலேட்டிவ் டெஃபினிஷன். கம்பெனியில் யாரெல்லாம் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி சொல்லுது.